பெங்களூருவில் ஆர்சிபி அணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவில் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்தார்கள். IPL சாம்பியன் கோப்பையை முதல் முறையாக வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் அரசு சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக விமான நிலையம் வந்த விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களுக்கு ரசிகர்கள் திரண்டு வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் விதான் சவுதாவில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற வீரர்களுக்கு சின்னசாமி மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. அங்கு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் குவிந்ததால் மைதானத்தின் வாயில்கள் மூடப்பட்டன. இதனால் ரசிகர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தியதாக கூறப்படும் நிலையில் நிலைமை மோசமாக பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கியும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் கீழே விழுந்து போராடினர். See a lot of 700 to 600 people at a time to see, because the gate has been closed, because ticket has been issued but the gate has been closed. That is the main problem in this incident. See, RCB has won in a great way, but that girls has been fall down now, because we cannot help us, because if I take that girls means suddenly the boys will come. That is the main incident has happened in Chinnaswamy Stadium. மைதானத்துக்குள்ளே வீரர்களுக்கு பாராட்டு விழா நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வெளியே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி நசுக்கப்பட்டனர். அடுத்தடுத்து பலரும் மயங்கி விழுந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களின் உறவினர்கள், உடன் வந்த நண்பர்கள், கூட்டத்தினர் இணைந்து அவர்களை காப்பாற்ற போராடிய காட்சிகள் கோரத்தின் முகத்தை உணர்த்தியது. மைதானத்தை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிரம்பி வழிந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தால் நிலைமையை கையாள முடியாமல் போலீசார் திணறினர். மைதானத்தின் முன்பு சாலை ஓரம் இருந்த இரும்பு தடுப்புகள் உடைந்தும் நூற்றுக்கணக்கான காலணிகள் சிதறியும் கிடந்தன. கட்டுக்கடங்காத கூட்டத்தின் நடுவே மயங்கி விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டும் கூட்டத்தில் சிக்கியும் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். 50 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலரின் நிலைமை மோசமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பலருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டும் சிகிச்சையில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.